Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th 11th 12th half yearly எக்ஸாமுக்கு சூப்பரான ஒரு பிளானை பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா இருந்தா Subscribe பண்ணலனா பண்ணிடுங்க. அந்த கீழ இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கனா ரொம்ப முட்டாள்தனம் நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். ஏனா சார் என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படினு கேட்டிங்கனா ஏனா இந்த பிளான் வந்து நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் கேட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படினா ஒரு சிலர் என்ன பண்ணுங்க வீடியோ முழுசா பார்க்காம ஃப்ரண்ட்ல மட்டும் பார்த்துட்டு தம்ப்நெயில் பார்த்துட்டு டக்குன்னு போயிடுறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னு சரியா கேட்காமலே போயிட்டு இருக்கீங்க. அதனால தான் நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ நல்லா கேளுங்க. ஸோ 10th 11th 12th போர்ஷன்ஸ் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் ஆஃப் இயர்லிக்கு ஸோ நான் எப்படி முடிக்கணும், எப்படி வந்து நான் பிளான் பண்ணி டிசம்பர் 5க்குள்ளே முடிக்கணும். ஏன்னா டிசம்பர் 15க்கு மேலே தான் எக்ஸாம், அதாவது 10ஆம் தேதிக்கு மேலே தான் ஆப்வியஸ்லி எக்ஸாம் வருது. ஒரு சில மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு மட்டும் டிசம்பர் 5க்கு மேலே வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஒரு டிசம்பர் 5க்குள்ளே நம்ம எப்படி போர்ஷன்ஸை முடிக்கலாம், நம்ம எப்படி ரிவிஷன் பண்ணி வைக்கலாம், என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த லெசன்ஸில் முக்கியத்துவம் கொடுத்தா நல்ல மார்க் கிடைக்குமா அப்படின்லாம் சொல்ல போகிறேன். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் மிட்டம் குவார்டர்லி ஃபஸ்ட் மிட்டம்க்குலாம் போட்டாலும் அதே மாதிரி ஹாஃப் இயர்லிக்கு போடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போடுவேன். ஏன் இப்போ போடாமல் இருக்குது அப்படின்னா நான் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் மிட்டம் போயிட்டுருக்கு, நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணல. உடனடியாக நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு மிட்டம் முடிஞ்சிருச்சு ஆனால் எங்களுக்கு போட மாட்டேங்கன்னு கேட்டால் நேற்று சொன்ன டைலாக்கே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்க வால்யூம் 1 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து எடுத்து படிங்க, போட்டு பாருங்கள். குவார்டர்லி எக்ஸாமுக்கு என்ன நான் இம்பார்ட்டன்ட் போடுறனோ அதை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போதைக்கு நாளையிலேருந்து நான் கட்டாயமாக வந்து உங்களுக்கு போடுவேன் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் வரிவரியே வரப்போகுது. அது மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் எடுக்கலான்னு கேட்டால் கட்டாயமாக நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்னா எப்படி தெரியுமா? இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும். ஓவரால் நான் வந்து 80% போர்ஷன் சொல்லுவேன், ஆனால் அது இன்டைரக்டாக சொல்லுவேன் எப்படி படித்தா எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அதை பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கட்டாயமாக நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா நம்மளால் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100க்கு 90+ வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். எல்லா சப்ஜெக்ட்லேயும் தைரியமாக நம்ம வீடியோ பார்த்து பண்ணலாம். ஸோ அதை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க இப்போதைக்கு. சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் மிட்டம்க்கு நிறைய பேர் படிக்காமல் என்ன பண்ணுறது தெரியாமல் தீபாவளி லீவெல்லாம் வேஸ்ட் பண்ணி இப்போ செகண்ட் மிட்டம் சரியாக பண்ணாமல் இருக்காங்க. அடுத்த வாரம் நடக்க போகிறவங்களுக்கும் இப்போ சரியாக படிக்காமல் தான் இருக்காங்க. என்ன படிக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து அந்த தவறுகள்லேருந்து மீண்டு வந்து ஹாஃப் இயர்லியே நல்லா பண்ணுங்க. ஓகேவா? சரி, நவம்பர் 21லேருந்து 30 வரைக்கும் நான் டைம் எடுத்திருக்கேன். டிசம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் டைம் எடுத்திருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது நவம்பர் 21லேருந்து 30 அப்படிங்கிற 10 நாள் டைம் இருக்குது. டிசம்பர் 1லேருந்து 6 வரைக்கும் 6 நாள் டைம் இருக்குது. மொத்தமாக ஒரு 16 நாள் டேட்டா வச்சு நான் சொல்கிறேன். 16 நாளில் போர்ஷன்ஸ் எப்படி முடிக்கணும் அப்படின்னு. நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு மிட்டம் முடிஞ்சனால இப்போவே இந்த ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முன்கூட்டியே. ஸோ டெய்லி 5 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கணும். 6 to 9 நீங்கள் ஈவினிங் படித்து ஆகணும். நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒரு சிலர் 7 to 10 படிப்பீங்க, ஒரு 6 to 9 படிப்பீங்க. அது உங்கள் இஷ்டம். 3 மணி நேரம் படித்து தான் ஆகணும். 5 to 7 காலையில் மார்னிங் படித்து ஆகணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்குறது இல்லை. சண்டே 7 hours நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்போ தான் இந்த ஷெடியூலில் முடிக்க முடியும். சண்டே வந்து 2 மணி நேரம் பிரிச்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோவில் எதாவது சொல்கிறேன். காலையில் 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். ஸோ நவம்பர் 21லேருந்து 30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா +1க்கு +2க்கு 12க்கும் 11க்கும் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 1 ரிவிஷன் பண்ணுங்கள். வால்யூம் 1 எங்களுக்கு தெரியாது சார், அது என்ன சார் ரிவிஷன் வேறு பண்ண சொல்கிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, எந்தெந்த லெசன் முக்கியமான லெசன், எந்தெந்த யூனிட் முக்கியமான யூனிட் எதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 11க்கு 12க்கு மட்டும். 10க்கு நான் தனியாக இப்போ சொல்லிடுறேன். ஸோ அப்போ வால்யூம் 1 ரிவிஷன் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு. பாட்னி மட்டும் பயாலஜி படிக்கிறவங்களுக்கு பாட்னி ஜாலஜின்னு பிரிச்சுக்கோங்க. பாட்னி மட்டும் இந்த 10 நாளுக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்க போதும். சிஎஸ் படிக்கிறவங்களா இருந்தால் இந்த 7 யூனிட் படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு 7 யூனிட் படித்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு 7 யூனிட் படித்தாலும் சரி, புக் பேக் மட்டும் முடிச்சிருக்கணும். எந்த கேப்புக்குள்ளே? 21லேருந்து 30க்குள்ளே. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிவிட்டேன். ஈவினிங் டைம் இருக்குது, காலையிலையும் டைம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரியெலாம் எடுத்துட்டிங்கன்னா வால்யூம் 1 ஈஸி தான். 3, 4 மட்டும்தான் கஷ்டம். மீதி எல்லாமே நம்ம படித்தது தான், படிக்க போகிறோம். 5 யூனிட்லாம் படித்தது தான், படிச்சிடலாம். ஃபிசிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 1, 2, 5 ரொம்ப ஈஸி. 3, 4 மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க. மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு டைமு. ஃபஸ்ட்டு 4 சாப்டர் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கேன். 5, 6 வந்து 5 மார்க் தான் இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம படிக்கணும். இது எல்லாமே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இதிலெல்லாம் வந்து நல்லா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டிசம்பர் 1 to 6
11க்கும் அதே தான். கெமிஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் வால்யூம் ஈஸியாக படிச்சிடலாம். 11க்கும் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 4 சின்ன லெசனு. அது மட்டும் படிச்சுட்டு மீதி 2 லெசனில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் படித்தாலும் போதும். மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டரில் ஈஸியான சாப்டர். மீதி சாப்டரில் 5 மார்க்ஸ் மட்டுமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாட்னி மட்டும் ஃபஸ்ட்டு பாட்னி முடிக்க சொல்லியிருக்கிறேன். பாட்னி மட்டும் 11க்கு வந்து முடிக்கிறது கஷ்டமானு கேட்டால் சப்பையாக முடிச்சிடலாம். ஒரு 3 லெசன் 4 லெசன் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கிறேன். அது என்னங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வீடியோவில் பார்த்துக்கோங்க. மித்தபடி பாட்னி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அதே தான். ஒரு 7 லெசன் 8 லெசன் முடிச்சிங்கன்னா போதும். சரியா? டிசம்பர் 1லேருந்து 6க்குள்ளே வால்யூம் 2 ரிவிஷன். ஸோ வால்யூம் 2ல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். சார் 6 நாளில் மேக்ஸ் எல்லாம் முடிச்சிட முடியுமான்னு கேட்டால் கட்டாயமாக கஷ்டம் தான். ஆனால் வால்யூம் 1 நீங்கள் முடிக்கிறத பொறுத்து எல்லாமே இருக்குது. வால்யூம் 1 நீங்கள் தரவு பண்ணிங்கனாலே போதும். வால்யூம் 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் 7th சாப்டர் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு 12க்கு சொல்கிறேன். 7th சாப்டர் மட்டும் நல்லா படிச்சுட்டு 8th சாப்டரும் ஓரளவுக்கு பார்த்துட்டு 9, 10 எல்லாம் இருந்ததுன்னா ஒப்பேற்றிட்டு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு 11, 12 இருக்குது. ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ட் 9, 10 கிடையாது, 11, 12 தான் இருக்குது. அப்போ 11, 12னா 12 ஃபுல்லாக படிச்சு 12 ஈஸி தான். 11th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் போதிக்கு பாருங்கள். அதனால செகண்ட் வால்யூமாக 6 நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து வால்யூம் 2ல் ஹெவி இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஃபிசிக்ஸில் ஓவரால் ஒரு 2 லெசன், ஒரு 6th லெசனாக இருக்கட்டும், ஒரு 8th லெசனாக இருக்கட்டும், இதெல்லாம் ஈஸி. 11th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா எனி 2 லெசன், 6th லெசன் அண்ட் 9th லெசன் இஸ் வெரி வெரி ஈஸி. மீதி லெசன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் அப்படி தான். வால்யூம் 2ல் 8, 9, 10 11க்கும் 12க்கும் ரொம்ப ஈஸி பார்த்துருங்க. 11, 12, 13 ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா 11க்கும் 12க்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 15th லெசன் மட்டும் 2 பேருமே நல்லா படிச்சுக்கோங்க, ஈஸி தான் 11th 12th. 14th லெசன் 11th கஷ்டம் தான். ஸோ அதனால் அதுலேயுமே மேலோட்டமாக பார்த்தா போதும். தவிர 14, 15 வந்து 12க்கு ஈஸி, பயோமாலிகுல்ஸும் கெமிஸ்ட்ரின்னு ஆக்ஷனும். ஸோ அதனால் நீங்களும் நல்லா படிச்சுக்கலாம். ஸோ அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த 6 நாளில் முடிச்சிடலாம். சரிங்களா? ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கணும் அப்படின்னா, ஜுவாலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்க முடியலன்னா நான் சொல்லிட்டேன், அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். நீங்கள் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 6 யூனிட் 7 யூனிட்டாவது ஒழுக்கமாக படிங்க ஜுவாலஜியில். சரியா? நான் 11க்கு சொல்கிறேன், 12க்கு சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட் இதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதை படித்தா தான் நமக்கு 5 மார்க்ஸும் வரும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜுவாலஜி அப்படி பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 நாள் 7 யூனிட் முடிக்க சொல்லியிருக்கேன். இங்கே 7 இங்கே 7 14 யூனிட். 16 யூனிட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் 11க்கு 18 யூனிட் இருக்குங்களா. அட்லீஸ்ட் ஒரு 14 யூனிட்ஸாவது, ஏதோ ஒரு 14 யூனிட்ஸாவது ஒழுக்கமாக படிங்கன்னு சொல்ல வரேன் 2 பேர்த்துக்குமே 11th 12க்கு. ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வால்யூம் 1 வால்யூம் 2 முடிக்கிற வழியை பாருங்கள். இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். இப்போவே எக்ஸாம் முடித்தவங்க வால்யூம் 1 ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட். சார் தமிழ் இங்கிலீஷில் என்ன பண்ணுறது? தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடாத. நீ வந்து சண்டே மட்டும் ஒரு டைம் எடுத்து சண்டே மட்டும் ஒரு 3 hours தமிழ் வந்து படிக்கிற மாதிரி பாரு. திரும்ப அடுத்த சண்டே, ஏன்னா நமக்கு 2 சண்டேவோ 3 சண்டேவோ தான் இனி வரும். ஸோ அதனால் இனி ஒரு 2 சண்டே, அப்புறம் ஏதோ ஒரு டைம் இருக்கும்போது ஒரு ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ இந்த வீக்கெண்டில் ஏதோ ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வந்து தமிழை வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் வந்து எந்த பாட்டில் இந்த டீட்டெயில் படிக்கிறதுக்கு, எஸ்ஏ படிக்கிறதுக்குலாம் டைம் வேணும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு 2 நாள் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் பாருங்கள். அவ்வளோதான். டைம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கனால தமிழ் இங்கிலீஷ்க்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆனால் மோரோவர் நீங்கள் அதில் மார்க் லூஸ் பண்ணிடக்கூடாது, அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ணிக்கோங்க. பட் பப்ளிக்கில் நீங்கள் எல்லாமே நல்லா மேனேஜ் பண்ணி படிக்கணும். இப்போதைக்கு கோர் சப்ஜெக்டை நல்லா வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் கட் ஆஃப் எல்லாம் மெயினாக இருக்குது. ஸோ அதனால் அது தமிழ் இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, ஓரளவுக்கு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு ஜனவரி மாதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் நல்லா படிச்சு வச்சுருவோம். ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, சோசியல், மேக்ஸு. சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கோங்க, முடிச்சிருங்க. எந்த டேட்டுக்குள்ளே 21 to 30க்குள்ளே முடிச்சிருக்கணும். ஃபுல்லாக புக் பேக் மட்டும் போகுது. சோஷியலில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபியாவது முடிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், பயப்படாதீங்க. மேக்ஸில் 1, 2, 5, 6, 7 சாப்டருமே நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே நீங்கள் இந்த 9-10 நாளுக்குள்ளே பண்ணியிருக்கணும். டிசம்பர் 1லேருந்து 6க்குள்ளே மேக்ஸு 3rd சாப்டர் 8th சாப்டரும் முடிக்கணும். அவ்வளோதான், மேக்ஸே கம்ப்ளீட் ஆயிரும் ஓரளவுக்கு. 4th சாப்டர் தியரம்ஸ் மட்டும், தியரம்ஸ், ஜாமெண்ட்ரி. டிசம்பர் 1 to 6 வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பயாலஜி முடிக்க ட்ரை பண்ணுங்கள். டிசம்பர் 1 to 6 வந்து சோஷியலில் எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. நீங்கள் இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வரும், பயப்படாதீங்க. எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் பார்த்து ரொம்ப பேர் பயந்துருக்கீங்க, இவ்வளோ கொஸ்டின்ஸ் படிக்கணுமான்னு. ரொம்ப சிம்பிளாக இந்த 5 மார்க் படித்தா போதுங்கிற மாதிரி வீடியோலாம் வருது. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சயின்ஸுக்கும், அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும் இதே மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா முடிச்சலாம். தமிழுக்கு மட்டும் சண்டே கட்டாயமாக ஒரு 3 மணி நேரம்
சாட்டர்டே காலையிலையோ இல்லை வந்து சாயங்காலமோ ஒரு 2 மணி நேரம் ஒரு மொத்தமாக ஒரு வீக்லி ஒரு 5 hours வந்து தமிழுக்கு மட்டும் ஒதுக்கி முடிச்சு வச்சுருங்க. ஏன்னா நெடுவினாவும் படிச்சுக்கணும், டீட்டெயிலும் படிச்சிருக்கணும், 5 மார்க்ஸும் பார்த்துருக்கணும். சிறுவினா குருவினா மொத்தமாகவே ஒரு 6 இயல் நல்லா படிச்சிங்கன்னா போதும் தமிழில். 11th 12th இருந்தீங்கன்னா ஒரு 5 இயல் நல்லா படிச்சா போதும் தமிழ். சரிங்களா? அதே மாதிரி தான் 10th ரொம்ப முக்கியம் தமிழ். ஸோ 6 இயல் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். இல்லையா முக்கியமான கேள்விகள் நம்ம சொல்லுவோம், அதையாவது ஒழுக்கமாக படிச்சிருக்கணும். சரிங்களா? முதல்ல படித்து வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து டிசம்பர் 10க்கு மேலே தான் எக்ஸாம், ஒரு சிலருக்கு டிசம்பர் 5க்கு மேலே வருது. அதனால தான் இப்படி ஒரு ஷெட்யூல் கொடுத்தேன். டிசம்பர் 10க்கு மேலே இருந்தால் இன்னும் ஒரு 2 நாள் டைம் எடுத்து கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்கள் போர்ஷன்ஸு. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ மிட்டம் முடிஞ்சவங்களும் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம் உங்களுடைய ஆஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன்ஸை. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கூடிய விரைவில் நான் போடுறேன், இன்றைக்கோ இல்லை நாளைக்குள்ளே போட்டுறேன். ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நேரம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒழுக்கமாக உட்காந்து படிக்கிற வழியை பாருங்கள். எழுதுறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஹாஃப் இயர்லி மார்க்கு தான் ப்ரீ பப்ளிக் மார்க் மாதிரி. அதில் நீங்கள் மார்க் எடுத்தது தான் பப்ளிக் மார்க் வருமானு கேட்டால் கட்டாயமாக ஆமாம். பட் ஆனால் ஒரு 300 மார்க் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனால் பப்ளிக் எக்ஸாமில் 375 எடுப்பீங்க. அதுதான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹாஃப் இயர்லி வச்சு உங்களுடைய இதை நிர்ணயிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஹாஃப் இயர்லியில் கொஞ்சமாவது ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் போட்டு, பொட்டன்ஷியல் நிறையவே போடுங்க, ஓரளவுக்காவது மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இத்தனை நாள் இல்லாத மாதிரி அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் ஒரு நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி தான் ஆஃப் இயர்லி போர்ஷன்ஸை நீங்கள் முடிக்கணும். அண்ட் 10th மட்டும் நான் சொல்லிடுறேன் எந்தெந்த லெசன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக் பேக்கில் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும். ஜியாகிரஃபி மட்டும் எல்லாமே புக் பேக் படிங்க, ஈஸி தான். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எனி 7 lessons புக் பேக், இல்லைனா நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேக்ஸுக்கு நீங்கள் நான் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸியான சாப்டர்ஸ். ஸோ இதில் வந்து முக்கியமான 5 மார்க்ஸ் எல்லாம் கொடுங்க சார் அப்படின்னா கொடுத்தோடனே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர் எந்த தெரிஞ்ச சாப்டர் அது போட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் டிசம்பர் மாதம் வரக்கூடிய மேக்ஸு, சயின்ஸில் பயோலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றேன், என்ன கொஸ்டின் படிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சுருங்க. பயோவில் பிளான் என்னென்னா, பயாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் படித்து லாஸ்ட் 6 லெசன் படிச்சுக்கோங்க. அது சேஃபராக இருக்கும். லாஸ்ட் 6 லெசன் ஈஸி ஓன். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். சோஷியல், எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனி 3 lessons ஒழுக்கமாக. இதெல்லாம் ஒரு வீடியோலேயே சொல்லிட்டேன், அதனால திரும்ப சொல்ல விரும்பல. எனி 3 lessons ஒழுக்கமாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. யாரையுமே இங்கே ஃபுல்லாக நான் படிக்கவே சொல்லலை. இல்லைனா நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவே போதும். புரியுதா? 550+ 500+ ஈஸியாக எடுத்துடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.